அபிராமி. ஏய் அந்த சால்வையை கொடுத்துட்டு போடா. அட பாவி ஓட வைக்காதடா. இந்த சால்வையை தரவே மாட்டேன். என்ன ஓட வைக்காதடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. அட பாவி நீ போத்திட்டு இருக்கிற அந்த சால்வை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாடா நோக்கு? எவ்வளவு இருக்கு? அட பாவி ஓட வைக்காதடா. டேய் கொடுத்துடுடா. ஓடாதடா என்ன ஓட வைக்காதடா. அந்த சால்வையை கொடுத்துடுடா. உட. ச்சே. எங்க போய் தொலைஞ்சா இவ? ஒருவேளை வீதி வீதியா சுத்தின்னு இருக்காளோ? அப்பா அம்மா எங்க? அவ என்ன என்கிட்ட சொல்லிண்டா போறா? சாமி என்ன பாகவதரே திரும்பி வந்துட்டேள்? அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க சால்வை போட்டதுல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவோம் போல இருக்கு. அவ்வளவு ராசியான சால்வை. இத என்கிட்ட கொடுங்கன்னு ஒரு அம்மா துரத்திக்கிட்டு வர்றாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு நான் காலையில போயிடுறேனே. அதுக்கு என்ன பாகவதரே, பேஷா இருந்துட்டு போங்க. நீங்க நல்லா என்னதெல்லாம் சாப்பாடு போட்டு படுக்கவும் இடம் கொடுக்க இதென்ன தர்ம சத்திரமா? என்ன சாமி இப்படி சொல்றாங்க? என்ன நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்காய்? பெரியவாள் அப்படிலாம் பேசப்படாது. நீங்க வாங்கோ, நீ உள்ள போ, நீ உள்ள போ. வாங்கோ வாங்கோ. அதெல்லாம் அங்க போய் பாருங்க. ஆஹா, என்ன மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காய்? போ போய் பாகவதருக்கு பாய் தலகாணி எடுத்துட்டு வா. போ. அட பாவி இப்படி ஓட வச்சுட்டானே, என்ன பண்ணுவேன்? அட பாவி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்காத்துக்கு வந்துட்டியா? பகவானே இன்னைக்கு என் சால்வை கிடைச்சிட்டா சரி. இதுல கொரட்ட வேறையாடா? என்ன தூங்குறியா? இதோ வரேன். பகவானே நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். அட கடங்காரா என்னடா இப்படி கத்துற? டேய் ஐயோ கடங்காரா என் கைய தொட்டுட்டானே. என் வீட்டுக்காரரை தவிர வேற யாரும் என் கைய தொட்டது இல்லையே. ஐயோ விடுறா விடுறா. ஐயோ சொல்லு வர விடுறானே. அட பாவி பினால ஊத்தி என் கை அலமினா போறாது, ஆசிட் ஊத்தி அலம்பணும். விடுறா கடங்காரா விடுறா. பிஷ்டு விடுறா. ஐயோ என் ஆத்துக்காரர் வேற பக்கத்திலே விடுறா. அட பாவி அட பாவி. ஐயோ அம்மா நான் இல்லப்பா. அப்பாடா அந்த பொம்பளை கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். சால்வை யாருக்கும் கொடுக்க கூடாது. இவரு நல்லா தூங்குறாரு. இப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஐயோ அட பாவி எங்க போய் தொலைச்சான்? ஐயோ அந்த பிச்சைக்காரனை திறந்துட்டு போன அசதியில நான் தூங்கிட்டனே. ஐயோ பகவானே இப்படி என்ன ஏமாத்திட்டியே. நான் என்ன பண்ணாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மாடி போச்சுடி எல்லாம் போச்சுடி எல்லாம் போச்சு. உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் சேர்த்து வச்சிருந்தேன் அத்தனை படத்தையும் சால்வையில தாண்டி நான் வச்சிருந்தேன். ஐயோ அந்த பிச்சைக்காரன் எந்த வழியிலடி போனா? எடுத்துட்டு போயிட்டானே பாவி. அம்மா அழாதம்மா, பணம் எங்கேயும் போல, பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. என்னடி சொல்ற? நடந்தது கேள. நீ ராத்திரி ஓசைப்படாம போய் அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து சால்வையை எடுக்காம வந்தல்ல, அப்போ
ஓஹோ, அம்மா இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாளா? ம். இதான் நடந்தது. இப்போ பணம் என்கிட்ட தான் இருக்கு. ஐயோ, நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பணம்மா உன் கையை விட்டு போகாது. என் வயித்துல பாலை வத்தடி செல்லும். இந்த பணம் மட்டும் இல்லனா என் கதி என்னவா இருக்கும்? ஆமா, பணத்தை எங்க வச்சிருக்க? குடு ராஜா. நல்ல வேளை. இருக்கு, மொத்தமா எடுத்துட்டல அதுல இருந்து. பயந்தே போயிட்டேன்டினா. எப்படி இவ்வளவு பணம்? இவ்வளவு நாளா இந்த சால்வையில தான் பதுக்கி வச்சுட்டு இருந்தியா? தெரிஞ்சிருந்தா சால்வையை நானே அண்ணா, போட்டு வேண்டாம், இருப்பேனேடி. கொடுத்துருங்கண்ணா. ஹை, அண்ணா, கொடுத்துருங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து பணம்னா கொடுத்துருங்க அண்ணா. என் கையில பணம் வந்துட்டுனா அது யானை வாயில போனா கரும்பு ஐயோ, மாதிரி. வேண்டாம், கொடுத்துருங்கண்ணா. அப்பா, ஐயோ ஐயோ ஆண்டவா, இந்த மனுஷன் எப்போதான் திருந்த போறாரோ தெரியலையே. எலி வாயில இருந்து புலி வாய்க்கு போன கதை மாதிரி எனக்கு அந்த பிச்சைக்காரனே தேவலம்மா. நீ அழாதம்மா. ஐயோ கடவுளே, என்னை இப்படி போட்டு படுத்துறாளே. நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ அழாதம்மா. டேய், இங்க வாடா. அம்மா, பம்பு செட்டை போட்டு விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு வேலை இருக்க? செஞ்சுட்டு இருந்தம்மா. மூஞ்சி போய் ஆஃப் பண்ணு. சரிங்கம்மா. இவங்கிட்ட வேலையை வாங்கறதுக்குள்ள நாக்கு வெளியில வந்துடுறது. எல்லாருக்கும் துளிர் விட்டுடுது. கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒருத்தனையும் காணோம். ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வரலன்னா ஒருத்தரும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. டேய் சோனாச்சலம், வாடா. அம்மா, பம்பு செட்டை போட்டுட்டு உன் பொண்டாட்டியும் அவ சிநேகிதிகளும் குளிச்சு கும்மாளம் போடுறாளாமே. திருவடி சொன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காவ? இல்ல பாட்டி அம்மா, அது வந்து பாட்டி அம்மாவா? ஏண்டா, நோக்கு 7 கழுத வயசாருது, நோக்கு நான் பாட்டியா? 2 பேரும் ஓடி பாப்போமா? யார் முன்னாடி வரா பாப்போமா? பாட்டியாம் பாட்டி. அம்மா, உன் பொண்டாட்டி அவ பேர் என்ன? செவ்வந்திங்க. செவ்வந்தியோ செலந்தியோ, அவ சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக ஏன் பம்பு செட்டை போட்டு நான் கரண்ட் பில் கட்டணுமோ? இன்னொரு தடவை அப்படி பண்ணினா கரண்ட் பில்ல உன் கூலியில கழிச்சிடுவேன். சொல்லுவேன் அவகிட்ட. சரிங்கம்மா, சரி. டேய், அம்மா. இங்க வாடா. ஆ, மழை வர மாதிரி இருக்கு. அந்த எருவை எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டகையில சரிங்க. போடு. சரி, வரமா. அப்பா, வேலை வாங்கறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுறது. பேசாம எல்லாத்தையும் வித்துடலாம் போல இருக்கு. ஈஸ்வரா. என்ன பாட்டி, ஒரு கூஜா இருக்கு, இன்னொரு கூஜா எங்க? என்னடா அது இன்னொரு கூஜா? திருவடியை தான் கேட்டேன். உன் முன்னாடியே நின்று விசிறிட்டு இருப்பானே, எங்க அவன்? முன்னாடி இருந்து விசிறுவான், பின்னாடி இருந்து விசிறியும் எறிவான். அது சரி, நீ ஏன் இவ்வளவு ஆயாசமா இருக்க? இந்த வேலைக்காரால நம்பி தொழில் பண்ண முடியல. கூலி கை கிடைச்சதும் பறந்து போயிடுறா. அவிச்ச நெல்ல உலர்த்த முடியல. அடப்பாவி. இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நேத்து வந்தவன்லாம் ட்ரையர் அது இதுன்னு போட்டு வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம இன்னும் பழைய அடுப்புல பொட்டை போட்டு எரிச்சு நெல் அவிச்சு அதை அரிசி ஆக்குறதுக்குள்ள 4 நாள் ஆயிடுறது. உண்ட காசு கேட்டா நீயும் தரமாட்ட, வெளியில கடனும் வாங்க விட மாட்ட. சலிச்சுக்காதேடா, எல்லாத்துக்கும் நேரம் வர வேண்டாமா? இப்பதான் நல்ல காலம் பிறந்தாச்சு. என்னடா பாக்குற? இந்த கூலிக்கார பசங்களோட மல்லு கட்ட வேண்டாம். பெருசா பல கோடி ரூபாயில மில்லு கட்ட போறோம். பாட்டி, ஏண்டா கிள்ற? அப்பா, இல்ல பாட்டி, கனவா நனவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உன்னோட கனவு நனவாக போறதுடா. பாட்டி, கோடி ரூபாயில மில்லா? ஆமாண்டா,
இப்ப இருக்கிற போட்டியை சமாளிக்கணும்னா எல்லாத்தையும் நவீனப்படுத்த வேண்டாமோ? சரி, அப்போ லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமா? பொருடா, நம்ம கூட சேர்ந்து தொழில் பண்ண இன்னொருத்தரும் வரார். யார் அவரு? பேரு வாஞ்சிநாதன். நம்மவாதான், தூரத்து சொந்தம். இப்போ நெருங்கின சொந்தமா வர போறார். என்ன சொல்ற? அது அது வந்து இப்போ தொழில நம்ம கூட சேர போறார்ல, அத சொன்னேன். வெளிநாட்டுக்கு அரிசி ஏற்றுமதி பண்ண போறாராம். இன்னும் பல தொழில் செய்யறாராம். பல கோடி ரூபாய் போட போறாராம். நாமளும் கூட்டு சேரணும்னு விரும்புறார். பாட்டி, உருப்படியான ஆளை பிடிச்சிருக்க. அத புரிஞ்சுண்டு நீயும் உருப்படுற வேலையை பாரு. பாக்குறேன். சரி, நம்ம அவரை எப்ப பார்க்க போறோம்? ஆத்துல எல்லாரையும் கலந்து பேசிட்டு நல்ல நாளா பார்த்து போலாம். பாட்டினா பாட்டி தான். நோக்கு ஒரு புள்ள பிறந்துடுத்துனா இதை விட நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என்னடா முருகா இப்படி பண்ணிட்ட? சென்னையில நடக்கிற ஓவிய போட்டியில கலந்துக்க நீ ஏன் உன் பேரை கொடுக்கல? நான் எப்படி கல்யாணி போட்டியில கலந்துக்க முடியும்? ஏன், நீ கூட நன்னா தானே வரைவ? நல்லா வரைவன் கல்யாணி. ஆனா சென்னைக்கு போறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. எங்கத்துல கூட தான் பணம் இல்ல. ஆனா நான் என் பேரை தந்திருக்கேனே. நீயும் ஏழைதான், ஆனா உனக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. அவங்க உன்னை சென்னைக்கு அனுப்புவாங்க. எனக்கு அம்மாவும் இல்ல, பணமும் இல்ல, எங்க சித்தி அனுப்ப மாட்டாங்க. என்ன முருகா இது? உனக்கு போட்டியில கலந்துக்கணும்னு ஆசை இருக்குல்ல? ஓ இருக்கே. அப்ப பேரை கொடுக்க வேண்டியதுதானே. எப்பவுமே எல்லாத்துலயும் நம்ம லட்சியத்தோட இருந்தா நம்ம நிலையில மாற்றம் வரும். அலட்சியமா இருந்தா நம்மளுக்கு ஏமாற்றம் தான் வரும்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லியிருக்கார். நான் பெயிண்டிங் பண்ண போறேன் தெரிஞ்சாலே எங்க சித்தி கையில சூடு வச்சிருவான். நம்ம கனவு கண்டுண்டே இருக்கணும்னு அப்துல் கலாம் மாமாவே சொல்லியிருக்கார். அதனால நம்ம கனவு கண்டுண்டே இருக்கணும். சுந்தரேசன் கிளாஸ்ல நல்லா தூங்குறான், அதனால அவன் கனவுலாம் நிறைவேறுது. ஆனா நான் கிளாஸ்ல நல்லா படிக்கிறேன், அதனால எனக்கு கனவும் வரல, தூக்கமும் வரல. ஆனா வீட்டுல கூட என்னால தூங்கவே முடியாது. எங்க சித்தி எனக்கு வேலை குத்துட்டே இருப்பா. சுந்தரேசன் சென்னைக்கு கூட போலாம், போட்டியில கூட கலந்துக்கலாம். ஆனா அவனால நிச்சயம் பரிசை வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? பெயிண்டிங் பண்றவாளுக்கு கற்பனை அதிகமா வேணும். அப்போ உன்னால சென்னைக்கு போய் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு பரிசு வாங்க முடியுமா? ஏன் முடியாது? கல்யாணி, நீ ஓவிய போட்டியில ஜெயிச்சனா நானே ஜெயிச்ச மாதிரி. நீ அப்போ சென்னைக்கு போவியா? இந்த ரெண்டுல ஒரு விரல தொடு. இது நம்ம நிச்சயமா போறோம். சென்னைக்கு போய் போட்டியில கலந்துக்க தான் போறோம், பரிசை வாங்கிட்டு வரதான் போறோம். உண்மையாலுமா கல்யாணி? கண்டிப்பா, நீயும் என் கூட வருவ. சரி கல்யாணி. இந்தம்மா. அம்மா, என்ன சுந்தரேசா, அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு இப்பதான் தோணிதா? இல்லம்மா, நான் வரலான்னு தான் சொன்னேன். ஆனா பாட்டி தான் ஆஸ்பத்திரிக்கு போனா கண்ட வியாதியெல்லாம் தொத்திக்கும்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு நான் அடம் பிடிச்சு வந்துட்டேன். என் தங்கம், பிடிவாதத்துக்கு எவ்வளவு தூரம் போகணும்? பரம்பரையா நம்ம ஆத்துல இருக்கிற குணம் தானே. சுந்தரேசா, உங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொன்னியா? என்னடா விஷயம்? அம்மா, சென்னையில ஒரு ஓவிய போட்டி நடக்குது, அதுல கலந்துக்க நான் என் பேரை கொடுத்துட்டேம்மா. அம்மா, நான் சென்னைக்கு போறேம்மா. ஐயோ, நான் இங்க ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கும் போது உன்னை யார் அழைச்சிட்டு போவா? அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். சுந்தரேசா, உங்க அம்மாவால ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடா. குழந்தை ஆசைப்படுறான், போயிட்டு வரட்டுமே அபிராமி. ஓவியம் வரைகிறது நம்ம ஆத்து ரத்தத்திலே இருக்கே. என் தாத்தா லட்சுமண ஐயர் தஞ்சாவூர் ஓவியம் பிரமாதமா வரைவார். அப்படின்னு நீங்களும் நானும் நினைச்சுட்டா போதாதில்ல பாட்டி. நீயே அவனை மட்டம் தட்டுறியே. 4 இடத்துக்கு போனாதானே அவனுக்கு உலக அனுபவம் கிடைக்கும். குழந்தைய அவ்வளவு தூரம் அனுப்புனதே இல்லையே பாட்டி. பரவாயில்ல அபிராமி, ஒரு தடவை போயிட்டு வரட்டுமே. யார் அழைச்சிட்டு போவா? நான் வேணும்னா திருவடியை அழைச்சிட்டு போக சொல்றேன். ஐயோ வேணாமா, அவருக்கு அவ்வளவா போராது.
வேணும்னா அகிலாவை அழைச்சுன்னு போக சொல்லுங்க. வேண்டாம், நான் குசலா கிட்ட சொல்றேன். அவளும் பட்டணத்தை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கா. அத்தையை தொந்தரவு பண்ணாம சமத்தா இருக்கணும்னு பத்திரமா போயிட்டு வரணும். மறக்காம அப்பா கிட்ட சொல்லிட்டு போகணும். சீக்கிரமா வந்துடுறா. சரிம்மா.